கடக ராசி அன்பர்களே, 29ஆம் தேதியன்று சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு மாறுகிறார். அதாவது மார்ச் 29ஆம் தேதி மாறுகிறாருங்க. தொடர்ந்து 3/6/2027 வரைக்கும் 2.5 காலத்துக்கு இந்த ராசியில் சஞ்சாரம் செய்து அருளாசி வழங்க போகிறாரு. மீன ராசியில் இருந்து தனது 3ஆம் பார்வையால் ரிஷப ராசியையும் 7ஆம் பார்வையால் கன்னி ராசியையும் 10ஆம் பார்வையால் தனுசு ராசியையும் பார்க்கிறாருங்க. கடக ராசிக்கான சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எதிலையுமே துடிப்புடன் ஈடுபாட்டுடன் ஈடுபடக்கூடிய கடகராசி அன்பர்களை பொறுத்தளவில் எளிதில் உணர்ச்சி அவசப்படுறவங்களா இருப்பாங்க. உங்கள் கடமையிலையும் காரியத்திலையும் கண்ணாக இருப்பீங்க. சோம்பலை விரும்ப மாட்டீங்க. எந்த வேலையுமே முதல் முறையிலேயே முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் நீங்கள். தலைமை தாங்கக்கூடிய பண்பும் இயற்கையிலேயே உங்கள்கிட்ட இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுவரை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி பாக்கியஸ்தானத்துக்கு செல்கிறாருங்க. 3ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் ரணருண ரோகஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. சனி பகவான் ரொம்ப செழிப்போடு செல்வாக்கையும் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. அனைத்து காரியங்களிலுமே சராசரிக்கும் கூடுதலான பலன்களையும் வெற்றிகளையும் உங்களுக்கு அள்ளி தரப்போகிறாரு. சேமிப்புகளை ஆதாயம் தரும் விஷயங்களில் முதலீடு செய்வீங்க. திட்டமிட்டு சரியாக செயலாற்றுவீங்க. கடினமாக உழைத்து லாபம் அடைவீங்க. மனதை ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் உங்ககிட்ட உண்டாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்காக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீங்க. சொத்து விவகாரங்களில் நிலவிய வில்லங்கம் உங்களை விட்டு விலகும். சமுதாயத்தில் உயர்ந்த பதவிகளையும் நீங்கள் பெறுவீங்க. உங்களை மூத்த சகோதரிகளுடனான இணைந்து செயல்பட வைப்பாருங்க. சிறிய முதலீட்டில் கூட பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொடுப்பார். ஆதாயம் தரும் தொழில்களை தொடங்குவீங்க. தொலைவில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இப்போது கிடைக்க போகுது. உடல் உபாதைகள் ஏற்படாதுங்க. உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திறமைகள் வெளிப்படும். குழந்தைகளை கண்டிப்புடனும் ஆரோக்கியத்துடனும் வளர்ப்பீங்க. அதே நேரம் அவர்களின் மகிழ்ச்சிக்காக ரொம்ப பாடுபடுவீங்க. பதற்றப்படாமல் உங்களுடைய செயல்களை செய்து முடிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் தான் கடகராசி என்பர்கள். உங்களின் நெருங்கிய நண்பர்களே உங்களை ஏமாற்ற முயற்சிக்கலாங்க. அதனால் கொஞ்சம் நண்பர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருங்க. இதனால் உங்களுக்கு மனசில் நிறைய குழப்பங்கள் கூட இருக்கலாம். என்னடா நம்ம கூட பழகினவங்க நம்மளை சுற்றி இவ்வளோ நாள் இருந்தவங்களே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சிறு சிறு மனக்குழப்பங்கள் கூட உண்டாகலாம். ஆனால் அதிலிருந்து ஈஸியாக விடுபட்டுருவீங்க. உங்கள் ரகசியங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. உங்களின் கருத்துக்களை அனைவருமே ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆனால் அவற்றை எச்சரிக்கையாக உணர்வுடன் வெளிப்படுத்துங்க. மற்றபடி கடினமான வேலைகளையும் சுலபமாக செய்து முடிக்கக்கூடியவங்க தான் கடகராசி அன்பர்கள். வருமானம் சீராக இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் ஏற்படாதுங்க. செய்யக்கூடிய தொழிலில் போட்டி பொறாமைகள் இருக்குங்க. அதை நீங்கள் சாதுரியத்துடன் எதிர்கொள்வீங்க. தெய்வ வழிபாட்டில் ரொம்பவே நம்பிக்கையுடனும் ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. பணப்புழக்கத்தை பொறுத்தளவில் ஓரளவு நன்றாகவே இருக்குங்க. இருந்தாலும் அதற்கேற்ற மாதிரி செலவுகளும் உண்டாகும்.
அதனால் அனாவசிய செலவுகளை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. முக்கியமான செலவுகளை மட்டுமே செய்யுங்க. உங்களின் நடை உடை பாவனைகளில் அழகு அதிகரிக்கும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட உண்டாகுங்க. எதிர்பாராத பயணங்களால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு சேரப்போகுது. உத்தியோகஸ்தர்கள் கடுமையாக உழைத்தாலும் அதில் மேலதிகாரிகள் குற்றம் காண்றது வழக்கமாக இருந்துகிட்ருக்கோம். அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. இதனால் சமாளித்து வெளிவந்துடுவீங்க. சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூரில் சில காலம் தங்கி பணியாற்றக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகுங்க. அலுவலகத்தில் இருந்து கடன் கிடைத்து வாகனம் வாங்கும் யோகமும் பலருக்கு அமைய வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த குறையும் ஏற்படாதுங்க. ஆனாலும் எதிலும் கவனமாக இருக்கணுங்க. புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்த பிறகே செய்யணுங்க. தேவைக்கேற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி விற்கணும். அதே சமயம் சந்தைகளில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயித்து லாபமடைய நிறையவே வாய்ப்புகள் இருக்குதுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் அனைவரையுமே அரவணைத்து செல்லுவீங்க. கட்சி மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்து உங்கள் கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக அமையுங்க. அரசு அதிகாரிகளும் உங்களுடைய நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பாங்கங்க. அவர்களால் உங்களினுடைய செல்வாக்கும் தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படுங்க. உங்களின் மறைமுக எதிரிகளை இனம் கண்டு ஒதுக்குவீங்க. அதே சமயம் கட்சியில் முக்கிய பிரமுகர் யாரிடமாவது மனக்கசப்பு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பிறருடன் பேசும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அதுக்கப்புறம் பேசுங்க. கலைத்துறையினரை பொறுத்தளவில் அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாராட்டும் பணமும் உங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும். சக கலைஞர்கள் நட்புடன் பழகுவாங்க. அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து மகிழ்வீங்க. அதே நேரம் சோம்பலுக்கு இடம் கொடுக்காம உங்கள் காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீங்க. பெண்மணிகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை காண்பீர்கள். கணவரிடம் பாசத்தோடு பழகுவீர்கள். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். தேவையற்ற கவலைகள் சிலருக்கு தோன்றலாம். மாணவ மணிகளை பொறுத்தளவில் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுறதை தவிர்க்கணுங்க. பழைய தவறுகளை திருத்தி கொண்டு புத்துணர்ச்சியுடன் பாடங்களை படிக்கணுங்க. உங்களை மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொள்ளாதீங்க. நீங்களாகவே இருக்க பழகிக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. பிள்ளைகளை பொறுத்தளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுங்க. அதே நேரத்தில் அவர்களால் செலவும் வருங்க. உங்களது முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே அகலுங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. கையில் காசு புரளக்கூடிய காலமாக இது இருக்கும். குடும்பத்தில் தேவையற்ற வீண் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றவர்களிடத்தில் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க. பயணம் மூலம் சாதகம் கிடைக்க சிலருக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கடித போக்குவரத்து நன்மை தருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வருங்க. புதிய வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சிலருக்கு சாதகமாக முடியுங்க. முடிஞ்சால் உங்களால் திங்களூர் சென்று தரிசனம் செய்துவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நன்மையும் அள்ளி தருவாருங்க.